வெல்கம் டு வானவில் கதைகள். இயற்கையின் மிகச்சிறந்த பொறியாளர் பார்ட் 1. தையல் சிட்டு, டெய்லர் பேர்ட். தையல் சிட்டு அதாவது டெய்லர் பேர்ட் என்பது ஆர்த்தோமசு பேரினத்தைச் சேர்ந்த இலைகளை தைத்து கூடு கட்டும் ஒரு சிறிய பறவை இனமாகும். சிட்டுக்குருவியை விட அளவில் சிறியது என்றாலும் ட்வீட் ட்வீட் என்ற இதன் குரல் கணீர் என்று கேட்கும். மரம், குத்துச்செடியுள்ள இடங்களில் இவை கூடு கட்டும். இவற்றின் மொத்த உயரம் 13 சென்டிமீட்டர், எடை 10 கிராம். பொதுவாக இவை ஆசியா கண்டத்தில் காணப்படுகின்றது. இந்த தையல் சிட்டு பொதுவாக பிரகாசமான நிறத்தில் காணப்படும். இவற்றின் மேற்பகுதிகள் பச்சை, சாம்பல் மற்றும் மஞ்சள் கலந்து இருக்கும். அடிப்பகுதி வெள்ளை நிறத்தில் இருக்கும். வாலை எப்போதும் தூக்கியே வைத்து இருக்கும். புழு, பூச்சி, தேன், பழங்கள், பெரி, சிறிய விதைகள் ஆகியவை இதன் முக்கிய உணவு. தையல் சிட்டு என்னும் பெயர் அது கூடு கட்டும் விதத்தினை கொண்டு அமைந்த காரண பெயராகும். தையல் சிட்டு பொதுவாக அகலமான இலைகள் கொண்ட குத்துச்செடி மற்றும் மரங்களில் கூடு கட்டும். தையல் சிட்டு ஜோடியாக இணைந்து பெரிய இலைகளை தங்களின் கூர்மையான அலகால் துளையிட்டு தாவர நார்ப்பயிர்கள், சிலந்தி வலை நூல் அல்லது பஞ்சு ஆகியவற்றை கொண்டு இலைகளை தைத்து கூடு கட்டுகின்றன. பெண் தையல் சிட்டு நீண்ட, அளவில் அகலமான, உறுதியான இலைகளை தேர்ந்தெடுத்து கூடு கட்டும். இவை இலை சரியான அளவில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள முதலில் அது தன்னை சுற்றிக் கொள்கிறது. கூட்டிற்கான வடிவமைப்பு இல்லையெனில் மேலும் 1 அல்லது 2 இலைகளை சேர்த்துக் கொள்கிறது. தையல் சிட்டு தன் கால்களால் இலையை 2ஆக மடித்து ஊசி போன்ற தனது நீண்ட மெல்லிய அலகை பயன்படுத்தி இலையின் விளிம்பில் தொடர்ச்சியாக மிகச்சிறிய துளைகளை இடுகிறது. பின் பருத்தி, பஞ்சு போன்ற தாவர நார்களையோ அல்லது சிலந்தி வலைகள், கம்பளிப்புழு போன்ற பூச்சிகளிலிருந்து கிடைக்கும் பட்டு நூலையோ அந்த துளைகள் வழியாக செலுத்துகின்றன. இந்த நூல்களின் முனைகள் ஆணிகளைப் போல செயல்பட்டு இலையின் விளிம்புகளை ஒன்றாக பிணைக்கின்றன. துளைகள் வழியாகச் செல்லும் நூலை பற்றிக்கொள்ள இலை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதால் தையல்கள் அவிழ்வதில்லை. ஒரு கூட்டில் 150 முதல் 200 வரையிலான தையல்கள் இருக்கலாம். மழையிலிருந்து பாதுகாக்கவும், சூரியனிடமிருந்து நிழல் தரவும் கீழே நோக்கி இழுக்கப்பட்ட 1 அல்லது அதற்கு மேற்பட்ட இலை துண்டுகளால் கூட்டிற்கு ஒரு கூரை கூட உள்ளது. இது கூட்டை பாதுகாத்து மறைப்பதோடு வேட்டையாடும் விலங்குகள் உள்ளே நுழைவதையும் தடுக்கிறது. இதன் காரணமாகவே ஒரு கிளையின் நுனியில் உள்ள இலை கூடு கட்ட தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பெண் தையல் சிட்டு உருவாக்கிய அந்த இலை பைக்குள் ஆண் தையல் சிட்டு மென்மையான புற்கள், இறகுகள் மற்றும் தாவர நாரை கொண்டு மெத்தென்ற படுக்கையை அமைத்து மேலும் விலங்குகளின் முடிகள், தாவரங்களின் பஞ்சு போன்றவற்றை கொண்டு கூட்டின் ஓரங்களை அடைக்கிறது. பின் பெண் தையல் சிட்டு அந்த மெத்தென்ற படுக்கையில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்றன. தையல் சிட்டின் இனப்பெருக்க காலம் ஜூன் முதல் டிசம்பர் வரை ஆகும். இலைகளால் தைக்கப்பட்ட பாதுகாப்பான கூட்டிற்குள் பெண் தையல் சிட்டு பொதுவாக 3 முதல் 4 வெளிர் நீல நிற முட்டைகள் இடும். முட்டைகளை அடைகாத்து 10 நாட்களில் இருந்து 14 நாட்களுக்குள் குஞ்சுகள் பொரிக்கின்றன. அதுவரை பெண் சிட்டுக்கு ஆண் தையல் சிட்டு உணவளிக்கும். ஆண், பெண் தையல் சிட்டுகள் குஞ்சுகளுக்கு உணவளித்து பராமரிக்கின்றன. குஞ்சுகள் பூச்சிகள் மற்றும் சிறிய புழுக்களை உணவாக கொள்கின்றன. குஞ்சுகள் வளர வளர இலைக்கூடு கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து கொள்ளும். குஞ்சுகள் நன்கு பறக்க கற்றுக்கொண்டவுடன் தையல் சிட்டு குடும்பம் அங்கிருந்து பறந்து விடுகின்றன. கைவிடப்பட்ட அந்த கூடு அப்படியே இருக்கும். வேறொரு தையல் சிட்டு விரும்பினால் அதை மீண்டும் பயன்படுத்தும். தையல் சிட்டுக்களின் கூடு மிகவும் நேர்த்தியாக பெரிய இலைகளுக்கு நடுவே மறைந்திருக்கும். கூடு இலைகள் வளரும் திசையை நோக்கியே கட்டப்படும். அதாவது இலை கீழ்நோக்கிய அமைப்பை கொண்டிருந்தால் கூடு செங்குத்தாக இருக்கும். இலைகள் கிடைமட்டமாக நீண்டிருந்தால் கூடும் அவ்வாறே இருக்கும். சுருக்கமாக சொன்னால் தையல் சிட்டுக்கள் இயற்கையின் மிகச் சிறந்த பொறியாளர்கள் என்று சொல்லலாம். தையல் சிட்டு காடுகள், தோட்டங்கள்,
பூங்காக்கள் மற்றும் தாவரங்கள் நிறைந்த பகுதிகளில் காணப்படுகின்றன. இந்த தையல் சிட்டு ஜங்கிள் புக் கதை புத்தகத்தில் வரும் டார்சி என்ற கதாபாத்திரத்தின் மூலம் உலக அளவில் மிகவும் பிரபலமானது. கதையின் நீதி: சிறிய உயிரினங்களும் பெரிய புத்திசாலித்தனம், விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பை கொண்டிருக்கின்றன. இயற்கையை கவனித்தால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பொறியியல் அறிவு அதில் அதிகம் மறைந்துள்ளது என்பதை உணரலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். Thanks for watching. Don't forget to share with your friends and kindly subscribe our channel. The story of the hunter becoming a prince. The upcoming story. Stay tuned with us.